ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா ஒயிட் சாக்லேட் பிளாண்டி ரெசிபி. நல்ல ஃபட்ஜியாக ஜூஸியாக எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் ஒரு 60 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெந்நீர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை நம்ம வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்குவோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மெல்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு ஓரமாக நம்ம வச்சுக்கலாம். எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மெல்ட் ஆகிருக்கணும். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரௌன் சுகர் ஒரு 30 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த ஜல்லடையில் வச்சு அரிச்சு எடுத்துக்கலாம். ப்ரௌன் சுகர் எடுத்துட்டோம். அடுத்து ஒயிட் சுகர் ஒரு 70 கிராம் எடுத்துக்கலாம். அதையும் எடுத்து நான் சளிச்சு எடுத்துக்கிறேன். சளிச்சு எடுத்துட்டோம். இது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை விஸ்க வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இது கூடயே ஒரு 70 கிராம் கர்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா விஸ்க வச்சு கலக்கி விட்டுக்கலாம், கட்டிகள் எதுவும் இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த லம்ஸுமே இல்லாமல் நல்லா நம்ம விஸ்க் பண்ணி எடுத்துட்டோம். இது கூடயே நம்ம பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது ஒரு திக்கான க்ரீமி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடயே ஒரு டீஸ்பூன் போல் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். நல்லா க்ரீமியான பதத்தில் இருக்குது. இது கூட ஒரு 10 கிராம்ஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா கேக்கோட சாஃப்ட்டு அண்டு அந்த சுவினஸ் வர்றதுக்காக தான். இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கலந்துக்கலாம். இது கூடயே இப்போ மைதா எடுத்து வச்சுருக்கேன் 100 கிராம்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர் கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மில்க் ஆட் பண்ணி திரும்ப பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணிட்டேன் நான். நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நம்ம ஒரு டின்னுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டின் ரெடியாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை டின்னில் ஊற்றிட்டோம். நல்ல டின்னை இப்படி தட்டிக்கோங்க லெவல் ஆகிறதுக்கு. கடைசியாக லைட்டாக ஒரு டூத்பிக்கை வச்சு இப்படி பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிரும். நல்லாயிருக்கும், நம்மளோட கேக் சூப்பராக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலேயே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் மில்க் சாக்லேட் கட் பண்ணி வச்சுட்டேன். அதை ஒவ்வொரு பீஸாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே கொஞ்சம் கேஷ்யூஸ் துருவி வச்சுட்டேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வச்சுக்கலாம் உள்ள. இப்போ நம்மளோட பேன் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை உள்ளே வச்சுக்கலாம். இவ்வளோதான் வச்சிட்டோம். நம்ம வச்சுட்டோம் உள்ள. இப்போ திரும்ப இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஒயிட் சாக்லேட் பிளாண்டி ரெசிபி சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நம்மளோட கேக் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபஜ்ஜியாக ஜூஸியாக இருக்குது. இதை நம்ம இப்படி கூல் டவுன் பண்ண விட்டுடலாம். கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நான் டிமோல்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் சூப்பராக வந்திருக்கு. நான் டிமோல்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நம்ம சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக கிடச்சிருக்கு. சாஃப்டாக இருக்குது. நல்லா இங்கே பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நம்மளோட ஒயிட் சாக்லேட் பிளாண்டி அழகாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம லலிதாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.